How TV serials are secretly influencing your life. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஸோ என் ஃப்ரெண்டோட அப்பா இன்விடேஷன் வைக்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, என் பொண்ணு அப்படியே அந்த சீரியலில் வர பூக்கார அம்மா மாதிரி நல்ல மருமகளாக இருந்தால் பொழைச்சிப்பான்னு சொன்னார். நான் எந்த சீரியலை சொல்கிறேன்னு தெரியுதா? அதில் மாமியார் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் கேட்டுக்கிட்டு, புருஷன் துணியிலேருந்து புருஷனோட அண்ணன் துணி வரைக்கும் துவைச்சிட்டு, வெக்கமே இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு, வீட்டை விட்டு வெளியே துரத்துனாலும் சமையலுக்கு ஆள் இல்லாதப்ப திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டா சூடு சொரணன்னா என்னன்னே தெரியாமல் வந்து சமைச்சு போடுவாங்கள்ல, அவங்கள மாதிரி இருக்கணுமா. அந்த சீரியல் மட்டும் இல்லை, நிறையா சீரியல் நான் கவனித்த இன்னொரு விஷயம், லிவிங் ஏரியாவில் உட்காந்து ஃபேமிலியாக ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது பொண்ணுங்க யாரும் உட்கார்றதில்ல, ஜென்ட்ஸ் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. ஈவன்தான் உட்கார இடம் இருந்தாலும் அதை விட்டால் 2 பொண்டாட்டி இல்லைன்னா கள்ள தொடர்புன்னு எல்லா சீரியல்லையும் இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு கேஷுவலான விஷயம் மாதிரி நார்மலைஸ் பண்ணுறாங்க. பட் 1-2 சீரியல் அதெல்லாம் அப்போஸ் பண்ணுற மாதிரி எடுக்கிறாங்க. உண்மை என்னென்னா, நிறைய பேர் இதை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதில்ல. அதுதான் எங்கள் ப்ராப்ளம்.